முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை பொதுக்குழு அதற்கு முன்னாடி பேசின 2-3 இடங்கள்ல எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு பேசினதுக்கு நேத்து அமித்ஷா பதிலடி கொடுக்கிறாரு. திரு ஸ்டாலின் அமித்ஷாவால தோற்கடிக்க முடியாதுதான், ஆனா தமிழ்நாட்டு மக்களே அவரை தோற்கடிப்பாங்க அப்படின்னு. அதில் உள்ள யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு திமுக ஆட்சியிலும் தவறுகள் நடக்குது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லது எந்த அளவுக்கு நடக்குதோ தவறுகள் நடக்குது, லஞ்சம் இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்தினால் வலுவான இந்த கூட்டணியை வச்சிருந்து ரொம்ப மெனக்கிட வேண்டியதில்லை. அப்படி இல்லைன்னா இவர்கள் இப்போது இருக்கிற அணியிலேயே நாங்கள் ஜெயிக்க முடியும் 200ன்னு சொல்றது தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமானால் அது பயன்படலாம். எதிர்பாராம ஒன்று அப்படி இப்படி போய் சேர்ந்துருச்சுன்னா திமுகவுக்கு கஷ்டம்தான். விஜய் தான் சொல்றேன், ஏதாவது ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டு எனக்கு வயசு இருக்கு நான் 31ல பாத்துக்கிறேன்ட்டு கிளம்பி ராயப்பேட்டாக்கு வந்துட்டாருன்னா விஜய் திமுகவுக்கு கஷ்டம்தான். இதையெல்லாம் யோசிக்கணும். எத்தனை ஷாக்கள் வந்தாலும்னா தமிழ் எங்களை வீழ்த்த முடியாதுன்னு சொல்றார். கூட்டணி கொடுத்த தன்னம்பிக்கை அதை பொதுக்குழுலே ரொம்ப நேர்மையோடு அந்த வார்த்தையை ஒத்துக்கிறார். கூட்டணியும் நமக்கு ஒரு காரணம் நம்ம தொடர் வெற்றிகள் பெறுவதற்கு. ஆனால் அது கூட்டணி கட்சியினரை நிஜமாவே சந்தோஷப்படுத்தும். இந்த மாதிரி வார்த்தைகள் அப்படி இப்படி போட்டால் எலெக்ஷன் வர நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கோங்க. எடப்பாடி செய்ய தவறியதை